ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தொட்டிகள் போற்றி. தென்பொதிகை தலமதில் அதன் அருகாமையில் இருக்கின்ற ஆதி இறைநூலின் அருள் ஆற்றல் கண்டு அந்நூலில் அமர்ந்துரைக்க தென்பொதிகையின் தொடராக இருக்கின்ற தலத்தில் அமர்ந்த அத்திரி மகரிஷி அத்திரி வனத்திலிருந்து வந்தமர்ந்து சிவமகா வாழைச்சித்தனுக்கு அதிகாலை நல்வாழ்த்துக்களை வழங்க பேரானந்தமடைந்து வந்திருக்கின்றோம். சஷ்டி திருநாள் சூரசம்ஹார வேலவனின் அருள்நாளின் சுவடுகள் சூட்சமமாய் சிவசபையில் தொடங்கி நடந்து கொண்டிருக்க அச்சுவடில் எம் கணங்களோடு யாமும் சூட்சமத்தில் தவமிருந்து கொண்டிருக்கின்றோம். அந்நாளினை காண வர என்ற நிலைதனை இன்று ஏட்டில் வந்துரைக்க வைத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். வாழைச்சித்தனின் திருநாமம் அது எங்கள் அருகாமையில் ஒலிக்கின்ற பொழுது உம் சீடர்கள் இங்கு அருகு மட்டுமல்ல, இத்தென்பொதிகையினுடைய சாரலில் சூழ்ந்திருக்கின்ற பல்வேறு கிளை சபைகள் சூட்சமமாக கொண்ட இல் சபைகளிலும் யாம் அகமகிழ்வோடு அவ்வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்து வருகின்ற அருள் ஆனந்தமிக்க இறை ஒளியினை கண்டு அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம். இந்நிலையை தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். யுகமதில் எங்கும் புண்ணிய ஆற்றலின் ஒளி அது பீரிட்டு எழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்குள் உயர் இறைநிலையின் ஆற்றல் அவர்களுக்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் இல்லாது அனைத்து உயிர்களும் அன்பென்ற ஒரு நிலையில் ஒன்றிணைந்து இருப்பதற்கான நிலை அப்பொழுதுதான் தொடங்கும் என்ற நிலைக்காக காத்திருந்தோம். ஆனால் ஒவ்வொரு மானிடனும் எப்பொழுது அதனை அடைவான் என்று அறியாமல் அமர்ந்திருந்தோம். அகத்தியன் என்ற பெருமுனி, கும்பமுனி தலைமை மாமுனி வாழைச்சித்தன் என்ற அவதாரத்தை வெளிக்காட்டிய நிலையிலிருந்து வெளியுரைத்த நிலையிலிருந்து அதன் ஆற்றல் அபரிவிதமாக பீரிட்டு எழுந்து கொண்டிருக்க இன்று தென்பொதிகையில் இயல்பு நிலையிலும் ஆற்றலது மிளிர்ந்து ஓங்கி நிற்கின்றதை கண்டு அகமகிழ்கின்றோம். இங்கும் பல்வேறு கிளை சபைகளும் இல் சபைகளும் சூட்சமமாய் அமைந்திருக்கின்றன. இவற்றின் ஆற்றலெல்லாம் வருங்காலங்களில் வெளிப்பட எத்தனித்து கொண்டிருக்கின்றன. அதற்கான நிலைகள் சபையிலிருந்து சூட்சம கலங்களோடு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம் யாம் அத்திரி மகரிஷி. சிவமகா வாழைச்சித்தன் என்ற திருநாமம் கொண்டவனே, திருநாமம் பெற்ற நிலையினால் அத்திருநாமங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கின்ற திருநாதனின் அருள் வடிவு கண்டவனே, அவன் வடிவில் வந்தமர்ந்து அவனுடைய நெற்றி கண்ணையும் இணைந்தாற்போல் பெற்றமர்ந்து சூட்சமத்தில் அவனுடைய உடல் வடிவுதான் உம்முடைய இயல்பு நிலை உடல் வடிவாக அமைந்திருக்கின்றது. இயல்பு நிலையிலும் ஓர் நெற்றிக்கண் உம்மிடம் இருப்பதை காணலாம். அது தற்சமயம் மறைத்துதான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தா, இது அதி உன்னத உயர் சூட்சம நிலை என்பதை உணர்த்தி உம்முடைய நெற்றி கண்ணிலிருந்து வருகின்ற உயர் கருணை கொண்ட பார்வையினால் பல்வேறு நிலை கொண்ட அதிசயங்கள் சிவசபையில் நிகழும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவா, அகமாற வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழைச்சித்தனாய் வையகமதில் யுகமதை மாற்ற அரியின் அவதாரத்தையும் சிவத்தின் அவதாரத்தையும் இணைந்து ஒரு நிலை அவதாரமாக கொண்டு வந்தவனே, கொண்ட நிலையினால் இன்று யுகமது உம்மை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பல்வேறு யுகத்தவர்கள் இவ்யுகத்தை கண்டு பொறாமை கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையை ஆனந்தத்தோடு யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் அவ்யுகத்திலெல்லாம் களிமாந்தர்கள் இருந்தார்கள், புண்ணிய மாந்தர்கள் இருந்தார்கள். புண்ணிய மாந்தர்கள் எல்லாம் யாம் உயர்ந்தவர்கள் என்று உரைத்து கொண்டிருக்க இன்று கலியில் அனைத்து மாந்தர்களும் புண்ணியம் இல்லாதவர்களாக தீநிலை செய்பவர்களாகவே இருந்து ஒரு கணத்தில் உயர் புண்ணியவானாகவும் ஒரு கணத்தின் அசுரனுக்கு அசுரனாகவும் மாறி நிற்கின்ற நிலையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் என்ற நிலையில்தான் களி இருக்கின்றது, கலியுகம் இருந்தது. இக்கலியுகத்தை இன்று நீர் அவதாரம் பூண்டு
மாற்ற வருகின்ற நிலைக்கு பெரும் வரங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றீரே. இவ்வரநிலைகளெல்லாம் அன்று எங்களுடைய பல்வேறு யுக நிலைகளில் களி என்ற யுகம் இல்லாத முன்பிருந்த யுகங்களிலெல்லாம் நீர் வந்தீர், அவதாரம் பூண்டீர். ஆதி நாராயணன் பல்வேறு அவதார நிலைகள் வந்து சங்காரம் செய்தன. பின்பு புண்ணியவான்கள் இருந்தார்கள், அப்பொழுதும் தீயவான்கள் இருந்தார்கள். ஆனால் புண்ணியவான்கள் தைரியத்தோடு நடமிட ஒரு தலம் அமைந்ததே தவிர மீண்டும் களி வராத நிலை என்ற ஒரு நிலை இல்லாது இருந்ததை கண்டு அவர்கள் இன்று வருத்தம் கொள்கின்றார்கள். ஆனால் இன்று முழுவதும் களிதான் இருக்கின்றது. இதனை மாற்ற முழு முதல் கடவுளாக, கடவுளின் அருள் அவதாரமாக அவதரித்து ஆதி இறைநூல் என்ற பேராயுதத்திற்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து கணங்களுடைய தூய ஆயுதங்களையும் உள்ளுக்குள் சூட்சம நூலாக, தூய நூலாக, பூரண நூலாக, பூரண ஆயுதமாக கொண்டமர்ந்திருக்கின்றவனே, இந்நிலையினால் இன்று உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தனும் அவ்வாயுதத்தை சூட்சமமாக சுமந்து நிற்கின்றான். அவன் அச்சூட்சம ஆயுதத்தை மட்டும் அவர்களிடமிருந்து நீர் சற்று அகற்றி பார்த்தால் தெரியும் அவர்களுடைய உண்மை ஆற்றல் என்னவென்று. ஒரு மானிடனால் தவநிலை ஆற்றல் அவ்வளவு அதிகமாக பெற வேண்டுமென்றால் அவன் பல வருடங்கள் ஒரு மானிடனாக தவம் செய்ய வேண்டும். அப்பொழுதும் தவம் சித்திக்கவில்லை என்றால் அது சித்திக்காது, வெறும் காலங்கள் மட்டும்தான் உருண்டோடும் என்ற நிலை இருக்க, இன்று உம்மை நம்பிய நிலைக்காக அனைத்து சீடர்களுக்கும் ஆதி இறைநூலை சூட்சமமாகவும் இயல்பாகவும் பகிர்ந்தவனே, பகிர்ந்த நிலையினால் ஒவ்வொரு சீடனும் 108 சித்தர்கள் என்று அகத்தியன் உரைத்தான். அது உண்மை, ஊர்ஜிதம். அத்தனை சித்தர்களுடைய ஆற்றலை ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் கொண்டு அமர்ந்திருக்கின்றான். சரணாகதி என்ற ஒற்றை நிலைக்காக, உம்மை நம்பிய நிலைக்காக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு மாந்தனும் உயர்நிலையை அடைவது இன்று கலியுகத்தில் உம்மால் எளிய நிலைகளாக இருப்பதினால்தான் பிற யுகத்தோர் இவ்யுகத்தை கண்டு பொறாமை கொள்கின்றார்கள் என்ற நிலைதனை யாம் உரைத்தோம். அவர்களும் இன்று இக்கலியுகத்தில் மீண்டும் பிறவியெடுத்து உம்மோடு வந்து சேர்ந்து விடலாமா என்று அதற்கான நிலைகளையும் கண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவருக்கு மகனாக பிறந்தால் இன்று உம்முடைய சபை அன்று அங்கு வருகின்ற பொழுது யாம் மிக விரைவாக உம்முடைய சபையில் ஒரு சீடனாக அமர்ந்து நூலினை தாங்கி அருள் வாக்குகளை உரைக்க முடியும் என்று அவாகொண்டு அதற்கான சூழ்நிலைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையை அகமாற இன்று எடுத்துரைக்க வைத்தவா, உளமாற உம்மை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையையும் உம்முடைய அருள் ஆற்றலினால் நீர் செய்கின்றீர். தவ புண்ணிய ஆற்றல் அது 11,000 யுகங்களுக்கு மேலாக செய்த புண்ணிய ஆற்றல். அப்புண்ணியத்தை எல்லாம் வைத்து ஒரு நிலையை தான் செய்து கொண்டிருக்கின்றீர், யுகமாற்ற நிலை. அம்மாற்ற நிலைக்குள் பல்வேறு நிலை மாற்றங்கள் ஏற்படும். அந்நிலைகளை எல்லாம் உரைத்தால் காலங்கள் சென்று கொண்டேதான் இருக்கும் என்ற நிலைக்கு அனைத்து மாற்றங்களுடைய நல்நிலையும் யுகம் மாறினால் மாறி நிற்கும் என்ற நிலைக்கு ஒரு வார்த்தையாக சிவசபை சிவமகா வாழை சித்தனின் நோக்கம் என்பது அவனுடைய சீடர்களின் நோக்கமும் இருக்க வேண்டியது. அவர்களுடைய சீடர்களிடம் என் நோக்கம் இருக்க வேண்டும், அவர்களுடைய சுயநோக்கம் அல்லாது யுகமாற்ற நோக்கம் அவர்களுக்குள் இருக்கின்ற பொழுது அவர்களும் வாழை சித்தனாக நடமாடலாம் என்ற அருள்வரத்தையும் கொடுத்து சிவசபையின் ஒட்டுமொத்த நோக்கமும் யுகமாற்றம். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்ற நிலைதனை உள்ளுக்குள் கொண்டமர்ந்து சபதம் ஏற்று சூட்சம கணங்களோடு இன்று சுழல்கின்ற பூ உலகுதனில் சுழலா நிலைதனில் ஒரு தளமதில் அமர்ந்து நின்று அனைத்து பூ உலகங்களையும் ஆளுகின்ற அருள் ஆற்றல் பெற்றவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். இவ்வாறு இன்று இப்பூ உலகம்தான் உம்முடைய புண்ணிய நிலைக்கு முதல் இறையாக அமைகின்றது. உம்முடைய யுகமாற்ற பசிக்கு இன்று இக்களியெல்லாம் அவ்வகங்கார நிலை கொண்ட களியெல்லாம் உம்முடைய யுகமாற்ற பசிக்கு இரையாகி இங்கு இருக்கின்ற அனைத்து மாந்தர்களும் ஜீவ வர்க்கங்களும் இரையாக மாறி நிற்கும். இறை ஆற்றலோடு இறை ஒளியோடு அவை வலம் வருகின்ற பொழுது வெறும் அன்பென்ற நிலை மட்டும்தான் நிகழும். எங்கும் அன்பு, எதிலும் அன்பு, எவ்வுயிரோடும் சண்டையிடாது, போட்டி பொறாமை இடாது, வஞ்சனை இல்லாது அவை அனைத்தும் அன்பு நெறியோடு
நிகழ்ந்து அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு இணங்கி வாழ்கின்ற உயர் வாழ்க்கை நிலைதான் இங்கு நிகழும். அது ஒவ்வொரு சிவசபையும் உலகம் முழுவதும் கிளை சபைகளாக பரவுகின்ற நிலையில் என்று எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலையும் உயர் நிலைகளாக செய்வதற்கு உயிரையே தியாகம் செய்து அமர்ந்திருக்கின்றார் என்ற நிலைதனை உணரா களிமாந்தர்கள் அதனை உணர்கின்ற பொழுது அவர்கள் உணர்ந்தால் என்ன, உணரா விடில் என்ன என்ற நிலைக்கு சபை வளர்ந்திருக்கும். ஏனென்றால் சபையில் உம்மை இன்று உணர்வதுதான் மிக கடின நிலை என்று உரைக்கின்றோம். நாளை 1000 நூல்கள், ஏன் 3 நூல்கள் அமர்ந்திருக்கே இன்று நிலை. நாளை 4, 5, 6, 11 சித்தர்கள் அமர்ந்து உரைக்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றல் முன்பு அடிபணியாதது தேவ சபை கூட அடிபணிந்து நிற்கும் அவ்வேளையில் என்ற நிலை இருக்க, அந்நேரம் அதில் வருகின்றவர்களெல்லாம் உயர் நோக்கம் கொண்டு வந்த பொழுதும் அவர்களை விட உயர் நோக்கம் எவர் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தான் சிவசபையில் இருந்து அழைத்து ஆசி கூறுவோமே தவிர மற்றவர்கள் அவர்கள் உயர்நிலையை மீண்டும் உயர்த்தி கொண்ட பின்புதான் இன்று சிவசபைக்கு மிக எளிதாக வருகின்ற நிலையெல்லாம் அன்று மிக எளிதாக நடக்க இயலும். இல்லையென்றால் அழைத்து கூறுவதெல்லாம் சில நபர்கள், அச்சில நபர்கள் மட்டும்தான் சிவசபையின் சீடர்களாக இருப்பார்கள். மற்ற நபர்களெல்லாம் சிவசபையின் சீடர்கள் என்று உரைப்போம். ஆனால் உம்மோடு இணைந்து உறவாடி உரையாடி உயர்நிலை கொண்ட நிலைக்கு அவர்கள் செல்வது சற்று கடின நிலையாக இருக்கும். ஏனென்றால் அன்று உம்முடைய தரத்தை அறிந்தவர்கள், உம்முடைய உளத்தில் இருக்கின்ற உயர் எண்ணத்தை அறிந்தவர்கள், உம்முடைய ஆதி இறைநூலின் அற்புத வடிவுகளையெல்லாம் கண்டவர்கள், இவற்றின் ஆற்றலையெல்லாம் உணர்ந்தவர்கள் எல்லாம் உம்மிடம் அருகில் வர இயலா நிலைதனில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் இன்று சிறு நிலையில் உம்மை உணர்ந்தால் கூட சிவசபைக்கு அழைத்து வந்து விடுவோம். ஏனென்றால் இவ்வாரம்ப நிலைதனில் சித்தனை சிவமாக, அருமுகனாக, பல்வேறு நிலை கொண்ட அவதாரங்களின் வடிவாக காண்பது, இவனை முதலில் வாழும் குருவாக உண்மை சித்தனாக காண்பதே மிக கடின நிலை என்றிருக்க, இன்று உம்மை அவ்வாறு அவதார நிலை கொண்டவன் என்று ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் உயர்நிலை வரம் பெற்றவர்களாக சிவசபையிலிருந்து இனி வரம் பெறப்போபவர்களாக அமர்ந்திருப்பதை கண்டு அகமகிழ்ந்திருக்கின்றோம் அத்திரி மகரிஷி என்பதை இக்கணம் உணர்த்த வைத்தவா அகமாற வாழ்த்துகின்றோம். நீர் கொண்ட நிலை யுகமாற்ற நிலையை கொண்டிருக்கின்றீர். அம்மாற்றத்திற்கு உம்மோடு வந்து இணைகின்ற ஒவ்வொரு சீடனும் சித்தனாக சித்த பதவி பெற்று இகலோகமதில் இணைந்து வாழ்ந்த பொழுதும் இறைநிலை கண்ட உயர் சித்தன் என்ற பெரும் பட்டம் பெற்று அப்பட்டம் எக்காலத்திலும் அவர்களிடமிருந்து நீங்கா நிலைதனில் அவர்கள் பயணிக்கின்றவாறு ஒவ்வொரு கணமும் ஆதி இறைநூலிலிருந்து அற்புதமான உரைகளை எடுத்துரைக்க வைத்தவனே, இவ்வுரைகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது அவர்களுக்குள் கொடுக்கப்பட்ட சித்தன் என்ற பட்டம் அவர்கள் ஆசி நிலைகள் உரைக்கின்றவாறு, அவர்களே ஆசி நிலை உரைக்கின்றவாறு ஆதி இறைநூலை அவர்கள் தாங்கி நிற்பதற்கு அடிப்படை நிலையாக ஒவ்வொரு நூலின் ஆசிகளும் அமைந்திருக்கின்றன என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். எங்கிருந்து இவ்வளவு ஆற்றல் வருகின்றது என்று சில நபர்கள் சிவசபைக்கு அருகாமையிலும் சிவசபையை விட்டு சிவசபையினுடைய கிளைச்சபைகளுக்கு அருகாமையிலும் இருக்கின்ற மாந்தர்கள் இவ்வளவு ஆற்றலோடு உரையாடுகின்றார்கள். சித்தனாம், அகத்தியனாம், அருமுகனாம் என்ற பல்வேறு நிலைகளில் அமர்ந்து உரையாடுகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் வார்த்தைகளும் உரையில் இருக்கின்ற உயர் நிலைகளும் வெவ்வேறாக இருக்கின்றது. இது எவ்வாறு, எங்கு, எதனால் நிகழ்கின்றது, எத்தனை வருடங்கள் இதனை கற்றார்கள் இவ்வாறு உரைக்க என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எதையும் எங்கும் எத்தனை நாட்களும் அமர்ந்து கற்கவில்லை. சித்தனை ஒரு கணம் உணர்ந்த நிலைக்கு கொடுக்கப்பட்ட அருள் வரம் இதுவென்பதை எடுத்துரைக்க வைத்தவனே, இன்று இந்நூல் உரைப்பது போல் அந்நூல்களெல்லாம் உரைத்து கொண்டிருப்பது போல் பல நூல்கள் அமர்ந்து உரைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. அருமுகன் அவற்றை தயார் செய்து கொண்டிருக்கின்றான். அவர்களுடைய வினைகளை அகற்றி கொண்டிருக்கின்றான். நூலினை தாங்குவதற்கான புண்ணியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். உம்மிடமிருந்து பெற்று என்ற நிலைதனை உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம்.
இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் சூட்சமத்தில் வெகு விரைவாக நடக்கின்றது. இயல்பு நிலைதனில் உம்மை உணர்ந்தவர்கள் மிக சிலரே அதனை உயர்நிலையாக உணர்கின்ற பொழுது உம்மை தவிர எமக்கு வேறு நிலை அல்ல. சித்தன் போதும் எமக்கு யுகத்தை மாற்ற என்ற யுகமாற்றம் அடைகின்ற பொழுது எம்மை அவன் மாற்றியிருப்பான், எம்மோடு இணைந்தவர்களை மாற்றியிருப்பான். யாம் நற்கதி அடைந்திருப்போம், இகலோக நிலையிலும் உயர்கதி அடைந்திருப்போம் என்ற நிலையை உணர்ந்த ஒருவன் நீர் மட்டும் எமக்கு போதும் என்ற நிலைதனில் அவன் அமர்ந்திருப்பான். அந்நிலை போதும் எங்களுக்கு அவனை ஆதி இறைநூல் தாங்கியவனாக மாற்றி அமைப்பதற்கும் அவனை வைத்து யுகமாற்றம் செய்வதற்கும். ஆதி இறைநூல் என்பது அமர்ந்து உரைக்கும் நிலை மட்டுமல்ல, ஆங்காங்கு செல்கின்ற வேளையில் மற்றவர்களுக்கு சிவசபையை எடுத்துரைக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஒவ்வொரு தேவ சித்தகனம் அமர்ந்துதான் ஆசி உரைத்து அவர்களுக்கு புரிய வைக்கும். இல்லையென்றால் அவர்களுக்கு இப்புண்ணிய வார்த்தையை கேட்பதற்கு கூட, இதனை ஒரு மானிடனால் எடுத்து உரைப்பதற்கு கூட அவர்களுடைய வினை விடாது உம்முடைய சீடர்களையே பிடித்து வைத்து கொள்ளும் என்ற நிலை இருக்க, எனவேதான் ஒரு மானிடன் சிவசபையை பற்றி எடுத்துரைக்க இயலாது. சித்தர்கள் மட்டும்தான் சிவசபையை பற்றி பறைசாற்ற இயலும் என்ற நிலையினால் ஒவ்வொரு சீடனையும் சித்தன் என்ற அருள் பட்டம் கொடுத்து அவர்களுக்கு சூட்சம நூலை சூட்சமமாக கொடுத்து அவர்கள் சிவசபையை பற்றி உரைக்கின்ற பொழுது மட்டும் ஆதி இறை நூலை அவர்களுக்குள் இருந்து திறக்கின்றவாறு நல்நிலையாய் வடிவமைத்து கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இதனால்தான் ஒவ்வொரு முறையும் உரைக்கின்றோம், சித்தன் நாமத்தை உரையுங்கள், அகத்திய நாமத்தை உரையுங்கள், பல்வேறு நிலை கொண்டவர்களுக்கு சிவசபையை பற்றி எடுத்துரையுங்கள் என்று. அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது எடுத்துரைக்கின்ற நிலையில் ஆதி இறைநூல் உங்களுக்குள் திறந்திருக்கும். திறக்கின்ற வேளையில் பெரும் புண்ணியம் வெளிப்படும். அப்புண்ணியத்தில் நீங்கள் மேலும் புண்ணியத்தை செய்கின்ற பொழுது ஆதி இறைநூல் பெருவடிவு நிலைகளாக அமர்ந்து உரைக்க ஒன்னா நிலைதனில் கொடுக்கப்பட்ட நூலாக இருந்த பொழுதும் அதன் நிலையை மாற்றி அமர்ந்து உரைக்கும் அரும் நூலாய் மாற்றி அமைக்கின்ற பெரும் வரம் கொடுக்கின்ற சபையில் அமர்ந்தவன் வாழை சித்தன் என்பதை உணர்ந்து சித்தனை எடுத்து உரையுங்கள். உலகெங்கும் உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கின்ற அனைத்து மாந்தர்களுக்கும் உரைக்கின்ற பொழுது அதனை கேட்கின்ற பொழுது உங்களிடம் இருந்தா இவ்வளவு ஞானம் வந்தது என்று உங்களுடைய உரைகளை கேட்பவர்களே ஆராய்ச்சிக்குள் உட்படுவார்கள். அவ்வாராய்ச்சியின் விடை சிவமகா வாழை சித்தனை இவன் ஆசான் என்று ஏற்ற நிலை என்ற நிலைக்கு கிடைத்த அரும்பரிசு என்ற ஒரு நிலைதான் அவர்களுக்கு விடையாக அமைந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு சீடனும் உயர வேண்டும், ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு மாந்தனும் சித்தனாக மாற வேண்டும் என்றால் அதனுடைய நிலை என்பது தனித்தனியாக அவன் போராடினால், தவம் மேற்கொண்டால் பல்வேறு தவ நிலைகளெல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மேற்கொண்டால் அடைவது மிக கடினம். ஆனால் இன்று வாழை சித்தனை அடைந்தால் அவனை ஆசான் என்று ஏற்றால் அன்னொடியே அவன் சித்தன் என்ற அருள் பட்டத்தோடு அச்சித்தன் என்றால் எவ்வாற்றலெல்லாம் இருக்குமோ அவ்வாற்றலையெல்லாம் அவனுக்குள் பதிய வைத்து ஆற்றலெல்லாம் அவன் பதிந்திருக்கின்ற நிலையினால் அவன் உம்மீது எவ்வளவு சரணாகதியை மீண்டும் மீண்டும் பதிக்கின்றானோ, ஒவ்வொரு முறையும் சரணாகதி உயர்கின்ற பொழுது அவனுக்குள் பதிந்திருக்கின்ற ஆற்றல் பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என்ற நிலையை உணர்த்த வைத்தவனே. இதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களும் உன் நாமத்தை உரைத்து உம்மை பற்றி உலகுக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற ஆதி இறைநூலும் அற்புதமாக பெருவடிவு நிலைகளாக மாறி நிற்கின்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாய் இன்று அருமுகனுக்கு வேல் பகிர்வதனை நிகழ்த்துவதற்கு ஓர் தலம் அமைத்தவனே, அத்தலத்தில் பல்வேறு கணங்கள் சூட்சமமாக வந்து அமர்ந்து தவம் மேற்கொண்டிருக்கின்றன. பல்வேறு லோகங்களிலெல்லாம் இருந்து வந்தவர்கள் அயர்ந்து உறங்கவில்லை. அவர்கள் உம்முடைய உரைகள் நீர் சூட்சமத்தில் சிவமகா வாழை சித்தன் அயராது உரைக்கின்ற உரைகளை எல்லாம் கேட்டு கொண்டும் அங்கு தவம் இருந்தும் ஆற்றலை சிவசபைக்கும்
சபைகளுக்கும் கிளை சபைகளுக்கும் பரிமாறி கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இந்நிலைகளெல்லாம் ஏன் சூட்சமத்தில் நிகழ்கின்றது எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்றால் கண்மூடி பாருங்கள். சித்த நாமத்தோடு அகத்திய நாமத்தை உரைத்து திருவெண்ணீர் அணிந்து ஒரு கணம் கண்மூடி எமக்கு காட்டுமென்று உரையுங்கள். அற்புத இறை நிலையை காணலாம். தவ நிலையில் அமர்ந்திருக்கின்ற தேவ சித்த கணங்களை எல்லாம் வெவ்வேறு வடிவுகளில் அமர்ந்திருப்பவர்களை எல்லாம் காணலாம். உங்கள் அருகாமையில் அமர்ந்திருப்பவர்களை காணலாம். உங்களுக்குள் இருக்கின்ற ஆதி இறை நூலில் அமர்ந்திருக்கின்ற சித்தனையும் காணலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, இந்நிலையெல்லாம் எந்நிலை எதற்காக நிகழ்கின்றது? முதலில் சீடர்களாக வந்தவர்கள் சிவசபையின் அருள் ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெருநிலையாக என்ற நிலைக்கு பொறுமையாக ஒவ்வொரு கணங்களும் நித்தமும் வந்து வாழ்த்து நிலை என்ற நிலைதான் அதற்கு நாமமே தவிர, ஆனால் உள்ளுக்குள் அனைத்தும் உயர் ஞானம் நிலை கொண்டவைகளாக உங்களை நீங்கள் சீர் செய்து கொள்வதற்காக எடுத்து உரைக்க சிவமகா வாழை சித்தனிட்ட அன்பு கட்டளையின் பெயரிலே அனைத்து கணங்களும் வந்தமர்ந்து ஆசிகள் உரைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையை உணர்ந்து ஒவ்வொரு சீடனும் இதனை பயன்படுத்தி கொண்டு பெருநிலையாக இதிலிருந்து ஓர் புண்ணிய நிலைதனை பெற்று தம்முடைய புண்ணிய கணக்கில் ஓர் கணக்கை உயர்த்தி கொண்டு தம்முடைய அருள் ஆற்றலோடு தம்முடைய சந்ததிகளெல்லாம் இறை நூலினை தாங்கி நிற்பவர்களாக ஆதி இறை நூலில் அருள் நிலை கொண்ட பெருநிலை நூல்களையெல்லாம் உள்ளுக்குள் சுமந்து நின்று அவர் தளத்தில் அமர்ந்து தம்மை நாடி வருவோருக்கு உயர் ஞானத்தை எடுத்துரைத்து அவர்களை கலியிலிருந்து காப்பவர்களாகவும் களி மீண்டும் அவர்களுக்குள் விதைந்து விடாதவாறு அவர்களை விருட்சத்திற்கு வேலியிட்டு காப்பது போல் நல்விருட்சங்களை காப்பது போல் காத்து நிற்கின்ற நல்வேலியாக அவர்கள் மாறி நிற்கின்றவாறு அவர்களுக்கு புண்ணியத்தை பெற்று கொடுங்கள் என்ற நிலைக்கு இக்கணம் இவ்வுரைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் யாம் அத்திரி மகரிஷி. பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் இருக்கின்றன சித்தா. ஒவ்வொரு தேவ சித்த கணமும் உயர்நிலை கொண்ட ஆற்றல். உயர்நிலை என்றால் சிவநிலையை உணர்ந்த நிலையினால் ஒவ்வொருவரும் அந்நிலையில் தொடர்ந்து தவம் இருக்கின்ற பொழுது சிவநிலை என்பது அன்பென்ற ஒரு நிலை. அந்நிலையில் எதனை பற்றியும் உங்களுக்கு கவலை இருக்காது, தம்மை பற்றி கூட கவலை இருக்காது ஒரு நிலை. அந்நிலையில் அமர்ந்து தம்முக்குள் கிரகிக்கப்படுகின்ற பிரபஞ்ச ஆற்றலினால் சித்து முதற்கொண்டு அனைத்து சூட்சம நிலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாற்றல் நிலை பெற்றவர்கள் மட்டும்தான் பூலோகமதில் உயர்நிலை பெற்றவர்களாக இருக்க முடியும். அந்நிலையில்தான் பல்வேறு தேவ சித்த கணங்கள் இருந்து கொண்டும் இருக்கின்றன. ஆனால் இன்று சிவன் நிலையை உணர்வதற்கு முன்பே அப்பிரபஞ்ச ஆற்றலை சீடர்கள் கிரகித்து கொண்டிருக்கின்ற அதிசயத்தை கண்டுதான் நாங்கள் அகமகிழ்ந்திருக்கின்றோம். அவர்களை கண்டு எங்களுக்கும் அவ்வாறு உயர்நிலை கொண்ட தேவ கணங்களுக்கும் பொறாமையெல்லாம் அல்ல, எவ்வாறு இவர்கள் மிக எளிதாக இதனை அடைந்தார்கள் என்ற நிலைக்கு நினைத்து பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் ஆசான் ஒருவன் இருக்கின்றான். வாழை சித்தனாம் சிவத்தின் அருள் வடிவாக சிவமே வந்து அமர்ந்து அவர்களுக்கு ஆசானாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் உணராத சிவ ஆற்றலா, அவர்களுக்கு பெற முடியாத பிரபஞ்ச ஆற்றலா என்று அகமகிழ்ந்து அதனை பார்த்து ரசித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு சீடனும் இயல்பு நிலைதனில் நடையிட்டாலும் நடந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் அவர்கள் பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து கொள்கின்ற அருள் சூட்சம நிலைதனை அவர்கள் கற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஆன்மா அதனை கற்றிருக்கின்றது. இந்நிலையை கற்றுக் கொடுத்தவன் சிவமகா வாழை சித்தன் என்ற சிவம் என்பதை உணர்ந்து நாங்களெல்லாம் அகமகிழ்ந்தோம். இதுபோன்ற ஒரு ஆசான் இருந்தால் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைவரும் சித்தர்களாக தான் இருப்பார்கள். சித்தர்களாக அனைவரும் இருந்தால் எங்கும் சண்டை சச்சரவென்று ஒரு நிலை வராது. வாதிடம் சித்தர்களெல்லாம் அல்ல சீடர்களெல்லாம் உயர்நிலை கொண்ட வாதிடாது தமக்குள் எவ்வித மாற்று வேற்று நிலைகளையும் உள்ளுக்குள் வைத்து கொள்ளாத தம்மை தாம் அழித்து கொண்டு தமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அழித்து கொண்டு உயர்ந்து நிற்கின்ற அன்பின் பெருவடிவு சிவநிலை கொண்ட சித்தர்கள் என்பதை எடுத்துரைக்க வைத்தவனே, இதில் இருக்கின்ற உயர்நிலையை உணர்ந்தோர் யாவரும் உம்மை ஒருபொழுதும் மறவா நிலைதனில் வலம் வருவார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். உம்முடைய நிலை என்பதை பல்வேறு நிலைகளில் நாம்
உரைக்கலாம். யாம் எதற்கு நாமென்று உரைத்தோம் என்றால் எம்முடைய கணங்களும் இணைந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் சித்தா. இதனை பற்றி எடுத்துரைக்கலாமா, அதனை பற்றி சிற்றனை எடுத்துரைக்கலாமா என்ற சிற்றுரை உம்மிடம் யாம் உரைக்கின்ற பொழுதே இங்கு சூட்சமத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலையில் ஒரு சீடன் உரைப்பதை யாம் எடுத்துரைக்கின்றோம். அத்திரி மகரிஷியின் அருள் சீடன் ஒன்றை உரைக்கின்றான், அதனை உரைக்கின்றோம். சிவமகா வாழைச்சித்தன் என்ற குரு, பிரபஞ்ச குரு, 14 லோகத்தையும் ஆளுகின்ற குரு, 14 லோகத்திற்கும் இருக்கின்ற திரு குருவென்று உம்மை உரைத்த நிலையினால் அந்நிலை உண்மையா என்று சில சீடர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்களாம். அவன் கண்டது அவ்வாறு இருந்தால் இவனுடைய நிலை என்னவாக இருக்கும், இவனால் பெரும் அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்த முடியுமா என்ற நிலையை அவர்கள் ஆராய்ந்தார்களாம். அதற்கு அருள் வடிவாக நீர் ஒரு நிலையை செய்து கொண்டிருக்கின்ற நிலையை அவர்கள் புரியாமல் இருக்கின்றார்கள் என்று இவன் கண்டிருக்கின்றான். ஆதி இறைநூலில் பல்வேறு தேவ சித்த கணங்களை அமர வைக்கின்ற அளவிற்கு சிவத்தை அமர வைத்து நல் திருநாவிலிருந்து ஒரு மானிட சரீரத்திற்குள் சிவத்தை அழைத்து அதில் சிவத்தை அமர வைத்து சிவன் வெகு நேரம் அமர்ந்து ஆசி உரைக்கின்ற அளவிற்கு புண்ணியத்தை கொடுப்பது ஒரு மானிடன் எத்தனை வருடங்கள் தவம் செய்தாலும் அவ்வளவு எளிதாக கிட்டாது என்ற நிலையை புரியாத மாந்தன் தான் அவ்வாறு யோசித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் சிவத்தை அழைத்து அவனை ஒரு சரீரத்தில் அமர வைத்து அவனிடம் வேண்டுகின்ற வினாவையும் வினவி அதற்கு பதிலும் பெற்று சிவத்திடம் இருந்து உயர்நிலை கொண்ட ஆசிகளை ஓயாது சிவன் அழைக்கா நிலைதனிலும் வந்து சித்தனுக்காக ஆசி உரைக்கின்ற அருள்நிலை வரத்தை பெற்றிருக்கின்ற வாழை சித்தன் இப்பிரபஞ்ச குருவாக இல்லாமல் எவ்வாறு இருப்பான் என்ற நிலைதனை உணராத ஒரு மட மானிடன் கேட்ட நிலைதனை எம் சித்தன் எம்முடைய சீடன் உணர்ந்த நிலைதனை எடுத்துரைக்க வைத்தான் என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இனி இவ்வாறு தான் ஆசி நிலைகள் சிவசபையில் இயல்பு நிலைதனில் நடக்கும் என்ற நிலைதனை இன்று உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். முன்பு அகத்தியன் இருப்பான், பாம்பாட்டி இருப்பான், மித்திரனும் இருப்பான், புஜண்டனும் இருப்பான், 12 சித்தர்களும் வசிஷ்டன் உட்பட பல்வேறு தேவ சித்தகணங்கள் எல்லாம் அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு நகைத்து கொண்டு உயர்நிலை அந்நகைப்பிலும் பிறருடைய மனமது புண்படாது. அதனை கேட்கின்ற பொழுது உயர் ஞானம்தான் உள்ளுக்குள் சூட்சமமாக நகைப்பில் வைத்து அவர்களிடம் நட்டு வைத்து விடுவார்கள். அவை வளரட்டும் அப்புண்ணியம் என்ற நிலைதனில் அவர்களுக்கு அவ்வாறு இறை உரையாடல்கள் தான் சிவசபையில் நடக்குமே தவிர இதுபோன்று ஒவ்வொரு சீடர்களுக்கும் இவ்வாறு இருங்கள் அவ்வாறு இருங்கள் எல்லாம் என்று பாடம் நடக்காது. இங்கு சித்தர்கள் உரையாடுகின்ற உரையாடல்களை கேட்கின்ற பொழுதே அவர்களுக்குள் இறை பாடம் எடுத்து கொண்டிருக்கும். இறை நூல் அவர்களுக்குள் பாடம் படிக்கின்ற அருள் புத்தகமாக அருள் ஏடாக அவர்களுக்குள் எழுதப்படாத நூலது உள்ளுக்குள் ஏற்றி வைக்கப்படும். சிவஜோதியாய் சித்த ஜோதியாய் சிவமகா வாழை சித்தன் என்ற திருஜோதியாய் அதனை கொடுத்து நிற்பவன் சிவசபையில் ஆசான் நிலையில் இருக்கின்ற வாழை சித்தன் வடிவில் இருக்கின்ற அகத்தியன் என்ற நிலைதனை உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் அகத்தியனாக சிவமாக வாழை சித்தனாக வலம் வந்திருப்பார்கள் என்ற நிலைதனை இன்று வளமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலையையும் சிவசபையிலிருந்து சித்தன் தான் தீர்மானிக்கின்றான். அந்நிலைக்கு ஏற்றால் போல்தான் பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கணமும் என்ற நிலைதனில் உணர்ந்து வருவோர்கள் உம்முடைய சீடர்கள் இதனை முழுமையாக உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு மரணம் என்பது கூட சித்தன் நினைத்தால் சித்தன் அனுமதி இல்லாமல் யமதேவன் கூட அவர்களிடம் நெருங்க மாட்டான் என்ற நிலைதனில் உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சிவசபைக்கு யாம் தொண்டாற்றினால் எம்முடைய ஆயுள் காலம் அதை நீட்டிப்பான் அல்லவா என்ற அருள் அவாவோடு நீங்கள் சிவசபை பணி செய்தாலும் உங்கள் ஆயுள் குறைவாக இருக்குமாயின் அதனை நீட்டிக்கின்ற அருள் ஆற்றல் சித்தனிடம் இருக்கின்றது என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வழியில் பயணித்தால் ஆயுளும் நீளும். ஆயுளை பறிக்க வந்தவனை நீங்களே
அவனுடைய ஆயுதத்தை பறித்து வைத்தவனுடைய சீடர்களாக மாறி நிற்கின்ற நிலையினால் அன்பு நிலை பரிசாக சித்தன் உங்களுக்கு கொடுத்து நிற்பான் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு சீடனும் என் நிலையில் உயர்ந்தவர்கள் இத்தனை அதிசயங்களை உரைக்கின்றீர், ஆனால் ஒரு சீடனுடைய ஆற்றல் என்ன என்று சில சீடர்கள் வினவுவார்கள் என்ற நிலைதனை எம் சீடன் உரைத்தான். அதனை நாம் உரைக்கின்றோம். சிவசபையில் இருக்கின்ற சீடர்கள் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் நாமத்தை உள்ளுக்குள் உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து பிரபஞ்ச ஆற்றலை சிவமே தமக்கு ஆசானாக கிடைத்த நிலையினால் கிரகிக்கும் அருள் வரம் பெற்ற சீடர்கள் எவ்வாற்றல் கொண்டவர்கள் என்றால், அவர்களை கண்டால் இன்று இவ்வு உலகமதில் இருக்கின்ற வஞ்சனை நிலைகளும் களி என்ற நிலையினால் ஆடுகின்ற களி என்ற பேயும் மானிட சரீரத்தில் இருந்து பிரிந்து சென்ற மாற்று வேற்று நிலை கொண்ட ஆன்மாக்களும் ஒரு மானிடனை ஆட்டி படைக்குமாயின் உம் சீடர்கள் பார்வை பட்டால், உம் சீடர்கள் அத்தலத்தின் அருகில் சென்றால் கூட அவை பதறி ஓடி அம்மானிடனை விட்டு அகன்று அவனுக்கு நல்நிலை புத்தியும் சுய புத்தியது தெளிந்து நின்று இந்நிலைக்கு காரணம் உம் சீடன் என்ற நிலைதனை உணர்ந்து அவனிடம் வந்து இவ்வாற்றல் எவ்வாறு உம்மால் எமக்கு நிகழ்த்தப்பட்டது என்று உரைக்கின்ற பொழுது, எம் சித்தன் எம் ஆசானால் எமக்கு இவ்வாற்றல் கிடைத்தது என்ற நிலைதனை உணர்த்தி அவ்வாறு இருக்கின்றவர்கள் கூட அந்நிலையிலிருந்து விடுபட்டு உம்முடைய சீடர்களை கண்ட நிலையினால் அது ஒரு புண்ணியமாக அவர்களுக்கு கிடைக்க பெற்று அவர்களும் உம்முடைய சிவசபை நாடி வந்து உம்மை வாழும் குருவாக ஏற்று வலம் வருகின்ற நிலையெல்லாம் ஏற்படும். அவ்வளவு ஆற்றல் கொண்டது உம்முடைய சீடர்களுடைய சரீரமே அவர்களுடைய வார்த்தையே என்றால், அவர்களுடைய ஆற்றல் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிலையில் உயர்ந்திருக்கும். அவை அனைத்தும் சரணாகதி என்ற ஒரு நிலை வருகின்ற நிலையினால் மட்டுமே அது நித்தியமாக நிதர்சனமாக நிகழும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பல்வேறு தேவ பூத கணங்களை கூட, அதாவது சூட்சம நிலையில் இருக்கின்ற மாற்று வேற்று நிலை கொண்ட பூத கணங்களை கூட தேவகணங்களினால் சிற்சமயம் வெல்ல இயலாது ஓடி வந்துவிடும். அவ்வாறு இருக்க உம் சீடர்கள் அத்தலங்களுக்கெல்லாம் சென்றால் பிரம்ம ராட்சசனையும் அடித்து விரட்டும் ஆற்றல் உம் சீடர்களுக்கு உண்டு. அவர்கள் அங்கு சென்று நின்றால் கூட போதும், அவர்களுடைய வாயில் திருநாவிலிருந்து உம்முடைய திருநாமம் ஒருமுறை உரைத்தால் அங்கிருக்கின்ற அனைத்து துஷ்ட சக்திகளும் தடம் தெரியாது தடம் பெயர்ந்து ஓடிவிடும். ஏனென்றால் இங்கு வந்தால் ஒரு சீடன் வந்தால் அவனோடு பல்வேறு நந்தி கணங்களும் ஆஞ்சநேய கணங்களும் பல்வேறு சூட்சம நிலை கொண்ட சித்த கணங்களெல்லாம் வந்திருக்கும் என்ற நிலையினால் இங்கு யாமிருந்தால் எம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, எம்மை அழித்து விடுவார்கள், பொசுக்கி விடுவார்கள், எம் ஆன்மாவையே மீண்டும் பிறவி எடுக்க விடா நிலையில் எம்முடைய ஆன்மாவையே அழித்து விடுவார்கள் என்று அம்மாற்று நிலை கொண்ட ஆன்மா அரக்கனெல்லாம் அங்கிருந்து அகன்று ஓடிவிடுவான். உன் சீடன் அங்கு சென்றால் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, இத்தனை ஆற்றலும் ஒரு சீடனுக்கு கொடுப்பது எதனால்? உம்மீது கொண்ட சரணாகதியினால் உம்மை வாழும் குருவாக ஏற்கின்ற ஒரு நிலைக்காக தான் கொடுப்பார்களே தவிர வேறு எந்நிலைக்காகவும் எத்தவ நிலைக்காகவும் எப்பூஜை புனஸ்கார நிலைக்காகவும் கொடுக்கப்பட மாட்டாது. அவ்வாறு செய்கின்றவர்களை விட உயர் ஆற்றல் உம்மை வாழும் குருவாக ஏற்கின்ற அந்நொடியில் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒரு விளை நிலமது விளையாமல் இருக்கின்றது, அதற்கு ஒரு கர்ம வினையினால் விளை நிலமது விளையாமல் கருகி இருக்கின்றதென்றால் உம் சீடன் உம்முடைய திருநாமத்தை உரைத்து அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து மீண்டும் அவ்விடத்திலே அதனை போட்டு சென்றால் கூட அவ்விளை நிலம் அடுத்த வருடம் எவ்வித பராமரிப்பும் இல்லை என்றாலும் இயற்கை பெய்கின்ற மழையினாலும் இயற்கை சூழல் தானாக அங்கு மாறி நின்று மற்ற விளைநிலங்கள் விளையாவிடிலும் இவன் தொட்ட விளைநிலம் நன்றாக செழித்து வளர்கின்றவாறு ஆற்றல் உம் சீடர்களுடைய
கரந்தொட்டு கொடுக்கின்ற மண்ணில் கூட அவ்வாற்றல் இருக்கும். அவர்கள் கால்படுகின்ற மண்ணும் அவ்வாறு செழித்து நிற்கும் என்ற நிலை இருக்க, அவர்கள் குலம் என்ன செழிக்காதா? அவர்கள் குலத்திற்கு என்ன பஞ்சம் வருமா? அவர்கள் என்றும் பஞ்சமில்லா நிலைதனில் உம்மை நினைக்கின்ற பொழுது, உம்முடைய நாமத்தை உரைக்க அவர்களுக்குள் பஞ்சம் வராது அவர்கள் பார்த்து கொள்கின்ற பொழுது, அவர்களுடைய சந்ததி எக்காலத்திலும் பூவுலகமதில் பஞ்சமே வந்தாலும் அவர்களுக்கு பஞ்சம் வராத அளவிற்கு உணவும் உடையும் உயர்நிலை கொண்ட ஆன்ம நிலை சந்தோஷமும் அவர்கள் பெற்று வலம் வருவார்கள். அனைத்தும் உம்மை குரு என்று ஏற்ற ஒரு நிலைக்காக மட்டுமே கிடைக்கும் என்ற நிலைதனை மீண்டும் உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அத்திரி மகரிஷிதான் உரைத்து கொண்டிருப்பது. ஆனால் பல்வேறு எம்மை சூழ்ந்திருக்கின்ற பல்வேறு சித்தர்கள் எடுத்துரைக்கின்ற எம்முடைய சீடர்கள் அங்கு இச்சீடர்களுக்கெல்லாம் இது நிகழப்போகின்றது என்ற நிலையை எடுத்துரைக்க வைத்ததினால் இவ்வளவையும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஏன் வாழ்த்து நிலை என்று இதனை வைத்திருக்கின்றீர்? நீர் உரையாகவே உரையாடி கொண்டு விடலாமே என்று சில சீடர்கள் நினைப்பதையாம் கேட்டிருக்கின்றோம். அந்நிலைக்கு காரணம் நூல்களினுடைய சீற்றங்கள் வெளிவந்து விடக்கூடாது. நூல்கள் அனைத்தும் உயர்நிலை அன்பு நிலையில் செழித்து ஓங்க வேண்டும் என்ற நிலையினால்தான் வாழ்த்து நிலைகளாக வருகின்ற பொழுது ஒவ்வொரு நூலும் அதி உன்னதமாக குளிர்கின்றது. அவ்வாறு குளிர்கின்ற பொழுது அச்சீடன் நூலினை தாங்குகின்ற ஒவ்வொரு சீடனும் உயர்நிலை ஆற்றலை உள்ளுக்குள் தாங்கிக் கொள்ளலாம். அச்சீடர்களால் பல்வேறு ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை பெருவடிவாக உள்ளுக்குள் சுமந்திருக்கின்ற பொழுது தன் தேகமதில் எவ்வித குறைபாடும் வராது நூல்களை தாங்குவதற்கு நல்நிலையாக இவ்வாழ்த்து நிலைகள் அமையும் என்ற நிலையினால்தான் இந்நூலில் வாழ்த்து நிலை அதுபோல் உயர் ஆசி நிலைகளை எடுத்துரைக்க வைத்திருக்கின்றான் வாழை சித்தன் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாய் வாழும் குருவாய் உம்மை பெற்ற வாழும் குருவாக உம்மை பெற்ற சீடர்கள் எல்லாம் உயர்நிலை கொண்டவர்களாக மாறி வருகின்ற நிலையினால், அருள் ஆற்றல் அவர்களுக்குள் பீரிட்டு எழுகின்ற நிலையினால், தாம் ஏதோ பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுவிட்டோம் என்ற நிலையில் ஒவ்வொரு சீடர்களும் வலம் வர வேண்டும் எந்நிலையினால், சித்தன் மீது கொண்ட சரணாகதியினால் எமக்கு இத்தனை ஆற்றலும் வந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலையை ஒவ்வொரு சீடர்களும் உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது அவர்கள் பிரபஞ்சமாக வலம் வந்து யாம் உரைத்த அனைத்து நிலைகளையும் அனைத்து சீடர்களும் பெற்றிருப்பார்கள். சிவசபையில் இன்று உம்மை ஆசான் என்று ஏற்ற ஒவ்வொரு சீடனும் நூல்தாங்கிய சீடர்கள் மட்டுமென்று உரைக்கவில்லை, ஒவ்வொரு சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஒவ்வொரு சீடனும் நூலினை தாங்கியவன் தான் என்று நிச்சயமாக நிதர்சனமாக இக்கணம் உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு சீடர்களுக்குள் இருக்கின்ற ஆதி இறைநூலும் அருட்பிரவாகமாக சிவசபையை பற்றி எடுத்துரைக்க தயாராகி கொண்டிருக்கின்றன. வேல் பகிர்வில் அமர்வது அனைத்து மாந்தர்களும் மாலையை சூட்சமமாக இட்டு சிவசபைக்கு வந்து அமர்கின்ற ஒவ்வொரு சீடனும் அன்று நூலாகத்தான் அமர்ந்திருப்பான். ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஒரு சித்தன், ஒரு தேவகணம், ஒரு சித்தகணம், ஒரு நல் உயர்நிலை கொண்ட சிவகணமெல்லாம் அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அது நிதர்சனமாய் நிச்சயமாய் சித்தர்களின் பெரும் மாநாடாக அன்று வேல் பகிர்வானது நிகழும் என்ற நிலைதனை என்று அவ்வேல் பகிர்வு நாயகனுடைய சஷ்டி திருநாள் வருவதற்கு முன்பாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அத்திரி மகரிஷி. இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் உயர்நிலையாக சிவசபையிலிருந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றவனே, உம்முடைய தவ ஆற்றலினால் அனைத்தையும் அகமாற பகிர்ந்து கொண்டிருப்பவனே, அகமாற உம்மை வாழ்த்தி அரண் வடிவாய் இருக்கின்ற உன் திருப்பாதத்தை வணங்கி நின்று யாம் அத்திரி மகரிஷி எம் சீடர்களோடு உம்மை இணைந்து வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு இவ்வதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பிரம்ம நூல் திறந்து எம்மை அமர வைத்தவனே அகமாற வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமः. ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சப்த திருவடிகள் போற்றி.